ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஏப்ரல் 25 முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுக்குமே புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை மாதம் ரேஷன் கடைகளில் பெற்று வருகிறார்கள். ரேஷன் கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் குறைந்த விலையிலும் அல்லது இலவசமாகவோ அரசு வழங்கி வருகிறது. மேலும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து விதமான அட்டைகள் வழங்குவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை சுமார் 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் உதவும் பொருட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்க அரசு பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே குடும்ப அட்டைகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், அதற்கு பிறகு காஞ்சிபுரம், சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இதுவரை 27,577 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆன்லைனில் புதிய குடும்ப அட்டைகள் பெற விண்ணப்பித்தவர்களில் 45,509 நபர்களுக்கு புதிய அட்டை வழங்கப்பட இருக்கிறது. இதனை அவர்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுடைய மொபைல் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார்கள். இதனை அந்த குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் சென்று பெற்றுக்கொள்ளலாம். புதிய குடும்ப அட்டைகள் பெற விண்ணப்பித்தவர்களில் பலருக்கு இன்னும் குடும்ப அட்டைகள் போய் சேரவில்லை. ஆனாலும் நியாய விலைக் கடைகளில் அவர்களுக்கு தேவையான பொருட்களான அரிசி மற்றும் மற்ற சாமான்களை அவர்கள் பெற முடியும் என உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதனா பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக புகார்கள் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வகையில தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பர்களே. இது போல நிறைய விதமான தகவல்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.